சனிக்கிழமை காலையில் வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து இப்படி தான் இருக்குது. கிச்சன் வந்து எதுவுமே க்ளீன் பண்ணல. நைட்டு போட்டபடி அப்படியே விட்டாச்சு. 11 மேலே தான் மாவே அரைச்சேன் அப்படிங்கிறனால வீடு கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண விட்டாச்சு. வீடு மட்டும் க்ளீன் பண்ணியிருந்தோம். காலையில் அப்படியே செடி எல்லாமே எப்போவுமே எந்திரிச்சு வந்து பார்ப்பேன். அதே மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். பாப்பா எந்திரிச்சு வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன்னு சொன்னால் சரி அவள் ஊற்றிக்கிட்டோம், நமக்கு ஒரு வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டு வந்தாச்சு. மாவும் நைட்டு 11 மணிக்கு அரைச்சி வச்சுருந்தேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சிருந்துச்சு. சரி நல்லா கலந்து வச்சாலும் இன்னும் பொங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு கையோட கலந்து வச்சுட்டு இருந்தேன். ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா அக்கா மச்சான் குட்டி பாப்பா 3 பேரும் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இட்லியும் சாம்பாரும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட வந்து பருப்பும் ஊற வச்சுருந்தேன். அவங்க வந்ததுக்கப்புறம் நிறைய கதைகள்லாம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கையோட இட்லியும் ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சுட்டு இருந்தேன். ரொம்பவே சிம்பிளாக சாம்பாரும் இது மட்டும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது வெளியில் போகலான்னு பிளான் பண்ணி எங்கே போகிறதுனே தெரில. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் எங்கேயாவது மால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். கையோட இட்லியும் ஊற்றி வச்சு சூப்பராக நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சாச்சு. நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.